வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக இஃப்தாருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரிச் கஸ்டர்ட் சேமியா பாயசம் நம்ம யூஸ்வலாக செய்கிற மெத்தடில் கொஞ்சம் தான் மாற்றம் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும், திராட்சைலாம் நல்லா பபிள்ஸாக மாறணும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பேலன்ஸ் இருக்கு நெய்யில் ஒரு கைப்பிடி சேமியா, ஒரு கைப்பிடி மாவு ஜவ்வரிசி மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கங்க. இந்த சேமியா வந்து சீக்கிரம் கருகிடும், அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபைன் பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச்சான பவுடர் இதுதான். ஒரு 10 பிஸ்தா, ஒரு 5 பாதாம் வந்து ஊற வச்சு தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த பவுடரை நம்ம ஊற வச்சுருக்கிற மிக்ஸில் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இன்னைக்கு ஹரிமா கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 3 டீஸ்பூன் வந்து பால் விட்டு லம்ப் இல்லாமல் நல்லா கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாயசம் செய்ய வேண்டியது தான். 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். 5 டீஸ்பூன் சர்க்கரை நான் சேர்க்குறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் விதையை சேர்க்குறேன். இது சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல அரோமா வரும். டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கலவையை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். சீக்கிரம் அடி கட்டிடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் பேட்டர், அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கை விடாமல் கிண்டிக்கிட்டே, கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா அடி கட்டாமல் ரொம்ப வரும். ரொம்ப திக்கா மாறிடுச்சுன்னா அப்புறம் ஜல்லி மாதிரி மாறும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கஸ்டர்ட் சேமியா பாயசம் ரெடி. இதில் முந்திரி திராட்சை போட்டு இருக்கிறனால கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். மைல்டான அந்த பைனாப்பிள் டேஸ்ட் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நட்ஸ் பவுடர், அதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஃபைனலாக டேப்பிங்ஸ்க்காக நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.